வணக்கம். நாம எல்லாருமே இயல்பாவே நல்லா ஃபீல் பண்றதுக்காக தான் பொறந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுதான் நம்மளோட நேச்சுரல் டிஃபால்ட் செட்டிங். வாங்க, நம்ம மனசோட இந்த அற்புதமான இயல்ப பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க ஒரு கேள்வி வருதுல்ல. நல்லா ஃபீல் பண்றது தான் நம்ம இயல்புன்னா, அப்புறம் ஏன் நாம அடிக்கடி கவலையா, பாரமா, ஒரு மாதிரி மோசமா உணர்றோம்? வாங்க, இந்த முக்கியமான கேள்விக்கான பதில இன்னைக்கு நாம தேடலாம். முதல்ல இந்த நன்றாக உணரும் இயல்பு நிலை அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம். இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. இது நம்ம மனசோட ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒரு நிலை. நாம பிறக்கும் போதே எந்த முயற்சியும் இல்லாம நம்மகிட்ட இருக்கிற அந்த அமைதியும் சந்தோஷமும் தான் இது. நம்மளோட இந்த பயணம் எங்க தொடங்குதுன்னா நம்மளோட இயற்கையான மகிழ்ச்சி நிலையில இருந்து தான். ஒரு குழந்தைய யோசிச்சு பாருங்களேன். காலையில எந்திரிச்சதும் சிரிக்கும். அதுக்கு எந்த கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா அது வளர வளர இந்த சமூகம் அதுக்கு என்ன கத்துக் கொடுக்குது? கவலைப்படு, மத்தவங்களோட ஒப்பிட்டு பாரு, ரொம்ப யோசிக்காத, இல்ல ரொம்ப யோசின்னு சொல்லி கொடுக்குது. பிறக்கும்போதே லேசா இருந்த மனசு இப்ப பாரமாகிடுது. நம்மளோட ஃபீல் குட் டிஃபால்ட் செட்டிங் மெதுவா ஃபீல் பேட் செட்டிங்குக்கு மாறிடுது. ஆனா, இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுலயும் ஒரு சிம்பிளான உண்மை இருக்கு. நம்ம மனசு உண்மையில விரும்புறது ஒன்னே ஒருதான். அது லேசான தன்மை. எளிமையா எந்த பாரமும் இல்லாம இருக்கிறது தான் அதோட உண்மையான ஏக்கம். இப்ப பாருங்க, இந்த கருத்து வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் இல்ல. பல அறிவியல் துறைகளும் இதை ஏத்துக்குது. அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நரம்பியல், அதாவது நியூரோசைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம கிட்ட வர்ற எதிர்மறை எண்ணங்கள்ல 90% நிஜத்தை பத்தினது இல்லையாம். அது நம்ம கத்துக்கிட்ட, நமக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு நடத்தைதான்னு சொல்லுது. அடுத்ததா, உளவியல் படி பாத்தீங்கன்னா, தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாம மனசு தெளிவா காலியா இருக்கும்போது தான் நம்மளால ரொம்ப கிரியேட்டிவா இருக்க முடியுது, ரொம்ப அமைதியா உணர முடியுது. இதே விஷயத்த ஆன்மீக அறிவியல் இன்னும் அழகா சொல்லுது. மனச லேசாக்குங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் தானாவே அதை நிரப்பிடும்னு சொல்லுது. பாரங்களை இறக்கி வச்சா போதும், ஒளி தானா வரும். சரி, அப்போ இந்த டிஃபால்ட் செட்டிங்குக்கு நாம எப்படி திரும்புறது? ரொம்ப சிம்பிள். ரெண்டு சுமைய நீக்கினா போதும். இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க புதுசா எதையும் கத்துக்கவோ உங்ககிட்ட சேர்த்துக்கவோ தேவையில்லை. இது ஒரு கழுத்தல் கணக்கு மாதிரி. ரெண்டு பழக்கங்களை நீக்கினா மட்டும் போதும். இது ரொம்ப எளிமையானது, யார் வேணாலும் செய்ய முடியும். அப்போ என்ன அந்த 2 தடைகள்? ஒன்னு ஓவர் திங்கிங், அதாவது அதீத சிந்தனை. 2வது மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம சுமக்கிறது. இந்த 2 சுமை தான் நம்மளோட இயற்கையான சந்தோஷமான நிலைய தடுத்துட்டு இருக்கு. சரி, இப்போ உங்க டிஃபால்ட் செட்டிங்கை மறுபடியும் ஆன் பண்றதுக்கு ஒரு சிம்பிளான பிராக்டிகலான டூலை பார்க்கலாம். இதுதான் உங்க 1 நிமிஷம் ரீசெட். இது 1 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. முதல்ல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, ஒரு 5 செகண்ட் அப்படியே நிறுத்துங்க. அடுத்ததா ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடுங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, மோசமா உளறத நிறுத்து. கடைசியா லேசா ஒரு புன்னகை. அவ்வளவுதாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இந்த 1 நிமிஷ பயிற்சி உங்க மனசோட அந்த டிஃபால்ட் செட்டிங்கை உடனடியா ஆன் பண்ற சக்தி கொண்டது. இந்த மனமாற்றத்தோட சக்திய ஒரு நிஜ வாழ்க்கை கதை மூலமா இன்னும் அழகா புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் பெர்ஃபெக்ட்டா கச்சிதமா இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க. இந்த பெர்ஃபெக்ஷன் தேடுற ஓட்டத்துல அவங்களுக்கு பயங்கரமான மன அழுத்தம் வந்துருச்சு. ஒரு நாள் அவங்க கிட்டே ஒரு கேள்வியை கேட்டாங்க. நான் செய்யற இந்த விஷயம் என் மனசை லேசாக்குதா இல்ல பாரமாக்குதா? அந்த ஒரு கேள்வி அவங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவங்க எந்த முயற்சியும் இல்லாம நல்லா உணர்ற அந்த கலையை ஏத்துக்கிட்டாங்க. நிறைவா சில முக்கியமான நினைவுகள்களை பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஃபீல் பண்றதுங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு சாதனை இல்ல. அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற உங்க இயல்பு. உங்க மனசை எப்பவும் லேசா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை தானாவே ரொம்ப அழகா மாறிடும். நாம ரொம்ப அதிகமா யோசிக்கும்போது இந்த இயற்கையான நிலையை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனா ஒரு சின்ன புன்னகை அதை மறுபடியும் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துடும். இந்த மந்திரத்தை உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. மோசமாக உணர்வதை நிறுத்து, நன்றாக உணர்வதுதான் இயல்பு. இது உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கட்டளை. இந்த விளக்கத்தை ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க மனசை இன்னும் லேசாக்க இன்னைக்கு நீங்க எந்த ஒரு சுமையை இறக்கி வைக்க போறீங்க? ஓவர் திங்கிங்கா இல்ல மத்தவங்களோட தேவையற்ற எதிர்பார்ப்புகளா? யோசிச்சு பாருங்க.